நோ. RSS ரவின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்கார், என்ன பேச நான் தான் சொல்றேன். நீங்க என்னை ப்ரோவோகேட் பண்ணீங்கன்னா அவர் அங்கங்கமா பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு, இந்த கல்வித்தரம் ஆளுநர் இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்தான் தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி அப்படின்னு குறிப்பிடுறதே சரியா இருக்கும் நான் சொல்றேன். இந்த மக்கள், இது திராவிட பூமி, இது திராவிட மண். திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் சட்டமன்றத்தை ஆதரித்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தால் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் திராவிட மாடல் என்கிறார். ஆளுநர் என்கிற RN ரவி என்கிற RSS ரவி தன்னுடைய ட்விட்டர் முகத்து பக்கத்தில் திராவிடம் செத்து போனதுன்னு போட்டிருக்கார். நீங்க எதை ஒப்பிடுவீங்க? அவருக்கு சுயாரிப்பு வந்துச்சுன்னா அவருக்கு சொந்த கருத்தை போட்டுக்கலாம், பிரசன்ன பேசக்கூடாது. இது எங்களுடைய உரிமை. 100 வேட்டை நாய்களை திமுக வளர்க்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக விமர்சிப்பவர்கள் மீது ஏவி விடுவதற்கு அவர்களுக்கு தேவையான அத்தனை உணவு வகைகளும் வழங்கப்படுகின்றன. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. லிட்ரலி தே ஆர் ஃபங்க்ஷனிங் அஸ் டாக்ஸ். அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக விமர்சிப்பவர்கள் மீது, அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கப்படக்கூடிய இவர்கள், அண்ணா அறிவாலயத்தின் அல்சேஷன்கள், இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தரம் தாழ்ந்தவை, கேவலமானவை.